அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் டாக்டர் ஸ்ரீரங்கத் கோவிந்த பட்டர். கோடானு கோடி நமஸ்காரம். பல வீடியோக்களை நான் உங்களை மீட் பண்ணியிருக்கேன். என்னுடைய பரிகாரத்தில் நீங்கள் நன்னா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. திரும்பவும் ஒரு நன்றி எல்லாருக்கும். இப்போ என்ன அப்படின்னா, நெகட்டிவ் நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப நிறையா இருக்குது. அந்த நெகட்டிவ்லேருந்து நம்ம பாசிட்டிவ் வரணும்னு ஆசைப்படுறோம். ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளால் வர முடியாமல் போயிடுது. இப்போ அந்த நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் வரத்துக்கு ஒரு சின்ன பரிகாரம் சொல்கிறேன். குழந்தைகள்லேருந்து பெரியவா வரைக்கும் இந்த பரிகாரத்தை யூஸ் பண்ணுங்க. ஒன்றுமே இல்லை, முத்து. அந்த முத்து தோடா அணியலாம், இல்லை நகையாக போடலாம், இல்லை பிரேஸ்லெட்டாக போடலாம். யார் வேணாலும் போடலாம். ஜென்ஸ் தான் போடணும், லேடிஸ் தான் போடணுங்கிறது இல்லை. நெகட்டிவ் ஜென்ஸுக்கு வரும், லேடிஸுக்கு வரும் இல்லையா. எஸ்பெஷலி இந்த குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க நன்னா படிப்பா, ஆனால் எக்ஸாமினேஷன் போகும்போது மறந்து போயிடும். அதனால் மார்க்கு கம்மியாக இருக்கும். நம்ம என்ன சொல்லுவோம், நன்னா படித்த பொண்ணு எழுதுனா மறந்து போயிட்டான்னு. அந்த மறக்காமல் இருக்கிறதுக்கு இந்த முத்து போட்டால் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அந்த முத்துக்கான ஒரு கதை சொன்ன ஸ்படிகமாலை பற்றி பேசலாம். பிதாமகர் பீஷ்மர் தெரியும் இல்லையா, மகாபாரதத்தில் அவர் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சகாதேவன்கிட்ட சொல்லும் பொழுது சகாதேவன் மறந்து போயிடுறான். ஆனால் அந்த சகாதேவன் போட்ட ஸ்படிகமாலை அதை சொல்ல ஆரம்பிக்குது. இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கோங்க, விஷ்ணு சகஸ்ரநாமம் போட்டால் எவ்வளோ பெரிய பலன் இல்லையா. அந்த பலனை இந்த முத்தானது கொடுக்கும். அதனால தான் பூஜை பண்ணும்போது முத்து போட்டுக்கோங்க, படிக்கும்போது முத்து போட்டுக்கோங்க. ஏதோ பாருங்கள், முத்து இது தோடு, இது மாதிரி நிறையா செயின் இருக்குது, எல்லாமே இருக்குது, பிரேஸ்லெட் என்ன வேணாலும் இருக்குது. உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் கேட்டு பாருங்கள், ஒரிஜினல் முத்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டு பாருங்கள். ஒரிஜினல் முத்து கிடைச்சா மட்டும் போடுங்க, டூப்ளிகேட் முத்து போடாதீங்க. பைசா வேஸ்ட். நிறைய சம்பாதிக்கிறோம் நம்ம, அதை தேவையில்லாத ஒரு இடத்துல நம்ம செலவு பண்ணக்கூடாது. கரெக்டுங்களா? ஏன்னா உங்கள் பணமாக இருந்தால் என்ன, என் பணமாக இருந்தால் என்ன, எல்லாம் ஒன்று தான் இல்லையா. அதனால நீங்கள் இந்த முத்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் போட்டுக்கிறீங்களோ, செயினாவோ பிரேஸ்லெட்டாவோ இல்லை தோடாவோ யாரெல்லாம் போட்டுக்கிறாங்களோ அவங்க நெகட்டிவ் வைப்ரேஷன்லேருந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துடுவா. இது நிதர்சனமான உண்மை. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லது நடக்கும். அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள். ட்ரை பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.